நம்ம ராம் சரணோட பெட்டி படம் ரிலீஸ் ஆன 3 டேஸில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் 236 க்ரோர்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுக்குறதா ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபீஷியலாக போஸ்டர் விட்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி ரிலீஸ் ஆன டே 1ல் பார்த்தீங்கன்னா 135.36 க்ரோர்ஸும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா 181.8 க்ரோர்ஸும் 3 டேஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 236.7 க்ரோர்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அதே இது ஃபேமஸான ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி கணக்குப்படி பார்த்தா மூவி இப்போ தான் பார்த்தீங்கன்னா 180 90 க்ரோர்ஸ் கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொடுது. ஸோ இது எப்படியோ மூவிக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு. இருந்துமே பார்த்தீங்கன்னா 3 டேஸில் பார்த்தீங்கன்னா 280 க்ரோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கலெக்ஷன் தான். இதே இது பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆல்ரெடி தெலுங்கு சினிமாவிலேருந்து ராஜா சாப்னு ஒரு கிரிஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் வாங்கி ஃபைனல் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் தான் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட மொத்த கலெக்ஷனை 3 நாள் இந்த படம் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதை தாண்டி இந்த வருஷம் அதிக வசூல் பண்ண டாப் 3 தெலுங்கு மூவிஸ்னு பார்த்தோன்னா தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ராஜா சாப். ஸோ இந்த படம் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷனும். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பெட்டி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 236 கோடி கலெக்ஷனும். ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா மனசங்கர வரப்பிரசாத் கார் அது படம் 300 கோடிக்கும் மேலே கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. ஸோ ராம் சரண் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் அண்ட் ஆச்சேரியா இந்த 2 படத்தில் விட்டு அந்த மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா பெட்டி படத்துலேருந்து கொஞ்சம் சரி பண்ணியிருக்காரு. இதே இது பார்த்தீங்கன்னா அடுத்த படம் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா இறங்கி மாசாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா விட்ட மார்க்கெட்டை ஃபுல்லாக பிடிச்சிருவார். ஸோ பண்ணுறா வெயிட் பண்ணி பார்ப்போம்.